ஃபைனல் இயர் நிறையா நடந்துச்சு, ஆனால் குயிக்காக ஓடிச்சுன்னு நினைக்கிறேன். அட்லீஸ்ட் ஃபார் மீ. ஐ திங்க் எல்லா பசங்களோடையும் நான் அட்லீஸ்ட் நான் வந்து ஃப்ரெண்ட்லியாக இருந்தேன் அப்படின்னு நினைக்கிறேன். யார்ட்டையும் லைக் பெரிய சண்டை போடுற மாதிரி நான் யார்ட்டையும் பிஹேவ் பண்ணல. லைக் யூ, நான் யார்ட்டையும் திடீர்னு சண்டை போட்டு நான் அவங்க கூட பேச மாட்டேன், அவங்க கூட இருக்க மாட்டேன் அப்படின்லாம் இல்லை. பட் அதே டைமில் எனக்கு வந்து ரொம்ப க்ளோஸாகவும் இல்லை. எல்லார்ட்டையும் பேசுவேன், பட் ஆனால் லைக் யாரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை. க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க, ஒரு 2-3 பேர் இருந்தாங்க. கார்த்திக், முகுந்த், ஜான், அப்புறம் இன்னும் 2 பேர் இருந்தாங்க. கார்த்திக் பற்றி பேசலாம் கொஞ்ச நேரம். லைக் அவனும் நீங்களும் ஒரு பாயிண்ட்ல நல்லா ஃப்ரெண்ட்ஸ் ஆனீங்க. பட் முகுந்தும் நானும் தான் நிறைய பேசுவோம். லைக் எந்த சப்ஜெக்ட்னாலும் நான் முகுந்து கூட பேசுவேன். எக்ஸாம் வருதுன்னா அவனு கூட பேசுவேன். ஜோவும் அதே மாதிரி தான். ஜோ கூடயும் நான் 2 பேர் சேர்ந்து தான் நான் ப்ரிப்பரேஷன் பண்ணுவோம் ஃபைனல் எக்ஸாம்ஸ்க்கு. முகுந்த பார்த்தாலே உனக்கு பிடிக்காதுன்னு எனக்கு ஒரு எங்கேருந்தோ கேட்டேன் நான். அது எதனால, என்ன ஆச்சு உனக்கும் முகுந்துக்கும்? ஏன் அவன் கூட இப்படி ஆயிட்டு நீ? முகுந்த பார்த்தாலே பிடிக்காதுன்னு இல்லை, என்னவோ தெரியல. ஃபர்ஸ்ட்ல இருந்தே அவன் ஏதோ ஒன்று பேசுறதெல்லாம் ஏதோ வியர்டாவே ஃபீல் ஆகும். நான் கொஞ்சம் எப்பயுமே ஷார்ட் டெம்பர்டு, இப்போ வரைக்கும் நான் ஷார்ட் டெம்பர்ட் தான். ஸோ லைட்டாக என்னை சும்மா கலாய்க்கிறதுக்கு ஏதாவது சொன்னால் கூட டென்ஷன் ஆயிடுவேன். மேபி அந்த மாதிரி ஏதாவது அவன் சொல்லி டென்ஷன் ஆகிட்டேன்னா எனக்கு தெரியல. ஈவன் எனக்கு நிறைய பேரோட ஆக்சுவலாக சண்டை இருந்திருக்கு. டு பி ஃப்ராங்க் வந்து கவியரசன் அவன்லாம் ஒன்றுமே பண்ணல. ஆனால் இப்போ ரீசெண்ட் டைமில் நான் வந்து கொஞ்சம் வருஷம் முன்னாடி பார்க்குறப்ப நான் சாரி சொன்னேன் அவன்கிட்ட. எதுக்கு சண்டை போட்டுன்னு தெரியல, திட்டி விட்டுட்டேன் அவனெல்லாம் நான். ஸோ கவியரசன் அந்த மாதிரி முகுந்த் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் வந்து நிறைய பேர் ஆக்சுவலாக அந்த மாதிரி லிஸ்ட்டில், கௌதம் ராஜ், நிறைய பேரோட அந்த மாதிரி எக்கச்சக்கமான சண்டைலாம் வந்திருக்கு எனக்கு. ஃபைனல் இயர்லாம் நிறைய பேரோட, டு பி ஃப்ராங்க் வந்து எக்கச்சக்கமான பேரோட சண்டையில் இருந்தேன் நான் ஃபைனல் இயரில். பட் வந்து யா மத்தபடி முகுந்துக்கு எனக்கும் எதுவுமே பர்சனலா இல்ல, எந்த சண்டையுமே இல்ல. பட் ஆனா பிடிக்காதெல்லாம் எப்பயுமே இல்ல. ஈவன் அவன் மேரேஜ் ரிசப்ஷனுக்குலாம் கூட போயிருக்கேன் நான். அவனும் எங்க கல்யாணத்துக்குலாம் வந்திருக்கான். பட் மேபி ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் கிடையாது அப்படின்னு சொன்னான் ஒரு பாயிண்ட்ல. பட் குட் தான், ஹி இஸ் நைஸ். முகுந்த் நீங்க கேட்டிருந்தீங்கன்னா அபினியாக்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்க, இல்லை ஃபோன் பண்ணி பேசுங்க. உங்களோட ரீகனெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஃபைனல் இயர் அதை பற்றி பேசுவோமே. அதுக்கு முன்னாடி ஃபைனல் இயர் போகிறதுக்கு முன்னாடி நம்ம கேம்பஸ்லாம் பண்ணியிருப்போம். கேம்பஸ் இன்டர்வியூ இல்லை, ஐ திங்க் நம்ம கேம்பஸ் ட்ரைனிங்னு ஒன்று போயிருப்போம். சில பேர் போயிருப்பாங்க, சில பேர் என்னடா இதெல்லாம் போயிருப்பாங்க, என்னைய மாதிரி ஆட்கள். ஏதாவது ஞாபகம் இருக்கா அந்த மாதிரி ட்ரைனிங் போனது? அதே மாதிரி நம்ம கிளாஸ்ல வந்து கண்டிப்பா நோட்டபிளான 2 கேர்ள்ஸ் அப்படின்னா பயங்கரமான படிப்ஸ் அப்படின்னு சொல்ற லதா அண்ட் கயல்வி. யார் அந்த சொல்லுவா? லதா சொல்றது வந்து அவர் அந்த மைக்ரோ ப்ராசஸர் தானே, என்னது சப்ஜெக்ட்? இல்ல அவர் கிடையாது, கணேஷ் விஸ்வநாதன் கிடையாது. You have to put me in my shoes அப்படின்னு பாரு. அவர் வேற, you have to put me in my shoes கிடையாது. இவர் பேர் மறந்துருச்சு. ஆனா மைக்ரோ சம்திங் சப்ஜெக்ட் எடுத்த ஒரு டீச்சர் தான் லதான்னு பாரு. பட் லதாவும் கயல்விழியும் வந்து ரொம்ப அவங்க நல்லா தான் பேசுவாங்க. பட் ரொம்ப க்ளோஸா பேசுறாங்களான்னு பார்த்தா அவங்களுக்குள்ளேயே ஒரு எப்பயுமே வந்து ஃப்ளாரன்ஸ், லதா, கயல்விழி, அமிர்தம்மாள் இவங்கெல்லாம் ஒரு கேங்கா ரொம்ப க்ளோஸா இருப்பாங்க. மத்தவங்க கூட ஓரளவு நல்லா பேசுவாங்க. பட் என்னன்னே தெரியாது. இந்த கரெக்டா லதாவும் கைவிழி இதை கேட்டுட்டு இருந்தா தயவு செஞ்சு டென்ஷன்லாம் ஆயிடாதீங்க, சும்மா தான் சொல்றேன். இது என்னன்னா வந்து இந்த கேம்பஸ் ட்ரைனிங் வருது அப்படின்னா டே ஸ்காலர் கேர்ள்ஸ் எல்லாம் ஹாஸ்டல் கேர்ள்ஸோட பயங்கரமா ஃப்ரெண்ட் ஆயிடுவாங்க. என்ன மேட்ரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பக்கெட்டு, மக்கு, இந்த மாதிரி சோப்பு டப்பா இதெல்லாம் வந்து கரெக்டா எடுத்துட்டு வந்திருக்க மாட்டாங்க அவங்களோட கேம்பஸ் ட்ரைனிங்க்கு. அதெல்லாம் ஹாஸ்டல் பொண்ணுங்க கிட்ட வாங்கிக்கலாம் அப்படின்றதுனால அந்த டைம்ல மட்டும் பாத்தீங்கன்னா எல்லா டே ஸ்காலர் பொண்ணும் ஹாஸ்டல் பொண்ணுங்க கிட்ட சூப்பரா பேசுவாங்க. அப்படி மாதிரி இன்சிடென்ட் நான் நிறைய வாட்டி ஞாபகம் இருக்கு எனக்கு. ஸோ அதனால ஐ ஃபீல் லைக் அந்த கேம்பஸ் ட்ரைனிங் வந்து இட்ஸ் a good one. ஹாஸ்டல் கேர்ள்ஸ் வந்து அப்பெல்லாம் ரொம்ப கெத்தா நாங்க ஃபீல் பண்ணுவோம். ஏன்னா கேம்பஸ் ட்ரைனிங்காக டே ஸ்காலர் கேர்ள்ஸ் ஸ்டே பண்ணுவாங்க. இந்த ஃபுட் இப்படி, அந்த ஃபுட் இப்படி, இங்க இப்படி பக்கெட் வச்சுதான் குளிக்கணும் அப்படி எல்லாம் சொல்லி தருவோம் நாங்க. ஸோ அதனால அது கொஞ்சம் மெமரபிளான ஒரு கேம்பஸ் ட்ரைனிங். எனக்கு ஞாபகம் இல்லை, நான் போனா கூட ஞாபகம் இல்லை அதுக்கு. பட் ஐ திங்க் ஒரு வாட்டி போனேன்னு நினைக்கிறேன். 2-3 வாட்டி நடந்துச்சு அது கேம்பஸ் ட்ரைனிங். அது மாதிரி தட்ஸ் த டைம் நான் திரும்ப வந்து இந்த ஒர்க்கிங் விமன் ஹாஸ்டல்லாம் எனக்கு செட் ஆகலை. எங்கள் அம்மா பல திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, நீ நல்லாவே மார்க்கில் வாங்க மாட்டேன்னு சொல்லி.
திரும்ப கெஞ்சி கூத்தாடி திரும்ப நான் வந்து ஹாஸ்டல்லேட்டாவே ஆயிட்டேன். திரும்ப வந்துட்டேன் ஹாஸ்டலுக்கு. அப்போ வந்து எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு ரூம்மேட் கிடைச்சாங்க. அவங்களுக்கு இங்கே யாராவது ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருந்துட்டு கொஞ்சம் லைட்டாக பயமாக இருக்குது. ஸோ கவிசெல்வின்னு சொல்லி அவங்க இசி டிபார்ட்மெண்ட் போங்க, கொஞ்சம் நிறைய பிரச்சனை இருந்தது அதனால். ஸோ அப்போ தான் நான் தீபிகாவை வந்து ரொம்ப மிஸ் பண்ணேன். ஏன்னா அவங்க தான் என்னோட ஃபர்ஸ்ட் இயர் ரூம்மேட். எங்களோட எனக்கு அவ்வளோவா செட் ஆகலை. ஸோ ஹாஸ்டல் ஃபைனல் இயர் வந்துட்டு நீ திருப்பி கொடுக்கணும்ல அப்படின்னு சொல்லி யாரையாவது ராகிங் பண்ணியா? திருப்பி கொடுக்கணும்லன்னு சத்தியமாக ரேக் பண்ணேன். இப்போ கூட நினச்சா லைட்டாக ஃபீலிங்காக இருக்கும். பட் நான் ரொம்ப கேவலமாலாம் எதுவுமே பண்ணல. பொண்ணுங்க 3 பொண்ணுங்க. நான் ஆக்சுவலாக ஒன்று சொல்லணும், பக்கத்து ரூமில் வந்து வினுதா அண்டு ஜனனி சி நம்ம கிளாஸு. வினுதா வந்து பக்கத்து செக்ஷன் கம்ப்யூட்டர் சயின்ஸ். அப்புறம் மலர்விழி வந்து பயோடெக். ஸோ நாங்கள் 4 பேருமா சேர்ந்துட்டு ஒரு 3 பொண்ணுங்க. பட் கேவலமாலாம் ஒன்றும் கலாய்க்கல. பட் ஆனால் கலாய்க்க ஆரம்பிச்சு பயங்கர ஃப்ரெண்ட் ஆகி அதுக்கப்புறம் பண்ண ஆரம்பிச்சு அப்புறம் அந்த பொண்ணுங்க அக்கா அக்கான்னு பேச ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் செமையா எங்களே தான் சுத்தி வருவாங்க. அக்கான்னு கூப்பிடுறதுக்கு பஞ்சமே இல்ல, எல்லாரும் சேர்ந்து கூப்பிடுறாங்க. சோ அதனால பயங்கரமா ஃப்ரெண்ட் ஆயிட்டோம் அதுக்கப்புறம். பட் ஆனா ரேக் பண்ணோம், நாங்க எல்லாருமே சேர்ந்து பண்ணோம். பட் சும்மா ஃபன்னா தான் பண்ணோம். ஹாஸ்டல் பத்தி பேசுறது போதும், நம்ம கிளாஸ் ரூம் திரும்ப வருவோம். இந்த ஃபைனல் இயர் எப்படி வித்தியாசமா இருந்துச்சு? தேர்ட் இயர் இருக்கும், செகண்ட் இயர் வச்சு கம்பேர் பண்ணணும். ஃபைனல் இயர் நான் சொன்ன மாதிரி நிறைய பேரோட சண்டை, எப்படா இயரை முடிப்போம் அப்படின்னு தான் நான் உண்மையாவே காலேஜ் முடிச்சேன். ஸோ எப்படி உள்ள வந்தனோ அந்த மாதிரி மெமரிஸோட நான் வெளில போல. இட் வாஸ் டெஃபினெட்லி நாட் அ குட் இயர்னு தான் சொல்லலாம் நான். பட் ஒரு விஷயம் வந்து எனக்கும் ஜீவாக்கும் இருந்த அந்த ரிலேஷன்ஷிப் வந்து இன்னும் பெட்டர் ஆச்சு, இன்னும் ஸ்ட்ரென்தன் ஆச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா நாங்கள் நிறைய படிக்க ஆரம்பிச்சோம், சேர்ந்தெல்லாம் நிறைய சப்ஜெக்ட்ஸ் படிப்போம். ஸோ அந்த மாதிரி இன்னும் கண்டிப்பாக நான் வந்து ஃபைனல் இயரில் போய் இதை பற்றி பேசுகிறேன்னு தப்பாக ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் இயரில் மிஸ் பண்ணிட்டேன். கிராஃபிக்ஸ் அப்படின்னு நமக்கு ஒரு சப்ஜெக்ட் இருந்துச்சு ஃபர்ஸ்ட் இயர்ல. அந்த சப்ஜெக்ட் வந்து எனக்கு ஏன் தெரியல சரியாவே வராது. ஆனா கண்டிப்பா சொல்ல வேண்டிய விஷயம் வந்து இதுல என்னன்னா, நான் எப்பயுமே எனக்கு ஒரு ஹேபிட் இருக்கு, ஒரு சப்ஜெக்ட் ஒருத்தர் நல்லா பண்ணாங்கன்னா அவங்க கிட்ட போய் நான் வெக்கமே படாம கத்துக்கணும்னு நினைப்பேன். ஸோ அப்படி வந்து ஆனந்த் அசோக் வந்து அந்த சப்ஜெக்ட் எப்பவுமே சூப்பரா பண்ணுவான். அதனால அவங்க கிட்ட போய் ஹெல்ப் கேட்கிறப்ப அவன் என்ன சொன்னான்னா, நீ வீட்டுக்கு வா அப்படின்னு நான் சொல்லித்தரேன் அப்படின்னு சொன்னான். ஸோ யாருக்குமே தெரியுமா தெரியாது நான் ஆனந்தோட வீட்டுக்குலாம் போயிருக்கேன் அப்படின்னு. நான் ஹாஸ்டல்ட்டு பட் நான் ஆனந்த் வீட்டுக்கு போனேன். அவங்க அம்மா கூட முறுக்கெல்லாம் சுற்றிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நல்லா சாப்பிட்டேன். சூப்பராக இருந்தது. அவனுக்கு தனி ரூம்லாம் இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் அப்போதான் நான் அந்த மாதிரிலாம் பார்த்தனே. ஸோ அப்படி போய் கிராஃபிக்ஸ் கற்றுக்கிட்டேன் அவங்ககிட்ட. சூப்பராக சொல்லி கொடுத்தான். அதுக்கப்புறத்துல நான் நல்ல மார்க் தான் வாங்கினேன். ஆனால் கடைசியில் காமெடி என்னன்னா, ஃபைனல் எக்ஸாம் இதில் வந்து அவனை விட நான் தான் அதிகமாக வாங்கினேன். ஆனா சொல்லி கொடுத்த முழுக்க அந்த இது வந்து அவனுக்கு தான் போகும். எல்லா புகழும் ஆனந்துக்கே. அதே மாதிரி இதையும் சொல்லணும், ஃபர்ஸ்ட் இயர்ல இம்பார்ட்டன்டான ஒரு இன்சிடென்ட் இப்போ மறந்துட்டேன். ஃபைனல் இயர்ல அதை ரெக்கால் பண்றேன். அது என்னன்னா, எனக்கு சுத்தமா பிடிக்காத லேப் வந்து இந்த மெக்கானிக்கல் லேப். இதுல நிறைய ஹார்ட் ஒர்க்கிங் திங்ஸ் இருக்கும். எக்கச்சக்கமா கட் பண்ணுன்பாங்க, ட்ரில் பண்ணுன்பாங்க, வெல்ட் பண்ணுன்பாங்க. இது எல்லாம் எதுவுமே எனக்கு வராது. ஆனா ஒரே ஒருத்தன், அவனால மட்டும்தான் அந்த லேபே நான் கிளியர் பண்ண, அது அருண்குமார். எல்லாமே எல்லா பொண்ணுங்களுக்கும் அவன் மட்டும்தான் செஞ்சு கொடுப்பான். ஐ மீன் ஹெல்ப்புக்காக தான். அகெயின் அருண் தப்பா நினைச்சுக்காத. நான் வந்து என்ன சொல்ல வரேன்னா, வெல்டிங்கா இருக்கட்டும், அது என்னவா வேணா இருக்கட்டும். ஸோ அருண் மட்டும் இல்லைன்னா சத்தியமா மெக்கானிக்கல் லேப் வந்து ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட். ஆனால் அருண் நேல்ட் இட். ஸோ அதனால தான் கொஞ்சம் ஏதோ பண்ணேன் நான் மெக்கானிக்கல் லேப்ல. ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். அருண் லைக் அவனும் ஃபன்னான கை தான். லைக் அவனும் என்ன சொன்னாலும் கோச்சிக்க மாட்டான். அவனையும் பயங்கரமா ஓட்டுவான் ஹரிபிரசாத் மாதிரி. அருண்குமார் ஹாஸ்டல் வார்டன் அருண்குமார். ஸோ ஃபைனல் இயர்ல வந்ததுக்கு அப்புறம் தான் ஃபர்ஸ்ட் இயரோட இந்த மாதிரி பிளசன்ட் விஷயம்லாம் ஞாபகம் வந்துருக்கு எனக்கு. ஸோ இட் வாஸ் குட் ஒன். பட் ஃபைனல் இயர் பொறுத்த வரைக்கும் இது ஒண்ணுதான். ஃபைனல் இயர்ல இன்னொரு இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னன்னா, இந்த நமக்கு வந்து ப்ராஜெக்ட் ஒரு விஷயம் வந்துச்சு. ப்ராஜெக்ட் அதுவும் மத்தவங்க மாதிரி நீங்களும் அந்த ரிச்சி ஸ்ட்ரீட்ல போயிட்டு 500 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டீங்களா? இல்ல ரிச்சி ஸ்ட்ரீட்ல எல்லாம் வாங்கல. நான் வந்து லதா அண்ட் கைல்வியோட ஃபர்ஸ்ட் பேரா இருந்தேன். 3 கேர்ள்ஸ். ஃபர்ஸ்ட் ரிவ்யூ மீட்டிங்லாம் முடிஞ்சிச்சு. ஜீவா வந்து எனக்கு தெரிஞ்சு ஜீவா, நந்தா அண்ட் ராகுல் வந்து அவங்க 3 பேரும் ஒரு குரூப்பா இருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் ரிவ்யூ மீட்டிங்லாம் முடிஞ்சு ரியல் உங்க ப்ராஜெக்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு யாரவங்க நம்ம கூட இருக்கிற அந்த ப்ராஜெக்ட் கோஆர்டினேட்டர் அவங்கள எல்லாம் கூட அசைன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் லதாவும் கைல்வியும் இந்த இடத்துல வந்து ரொம்ப வருத்தத்தக்க விஷயம். அவங்க 2 பேரும் வந்து, அபிநயா நீ ஹாஸ்டலேட்டா இருக்கிறதுனால எங்களோட செட் ஆக மாட்டேன் அப்படின்னு எனக்கு கழட்டி விட்டுட்டாங்க. பக்கெட் கொடுக்க மாட்டேன்னால, சோப்பு கொடுக்க மாட்டேன்னால.
என்ன கழட்டி விட்ட ஒரே காரணத்தினால எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. ரிவ்யூ மீட்டிங் முடிஞ்சிருச்சு. இந்த டைம்ல என்ன கழட்டி விடுறதுனால நான் யாரோட பெயர் பண்றதுன்னு எனக்கு தெரியல. அப்ப கிளாஸ்ல உட்காந்து பயங்கரமா அழுதுட்டு இருந்தப்பனா ஜீவதீபன் வந்தான். வந்து நீ ஏன்டா அழுகுற நான் இருக்கும்போது அப்படின்னு சொல்லி அப்பதான் அந்த ஸ்பார்க் பெரிய தீயா மரிச்சா. நம்ம 2 பேரும் சேர்ந்து ப்ராஜெக்ட் பண்ணலாம் அப்படின்னு அவன் சொன்னான். அப்ப என்ன பண்ண போறோம் கூட எனக்கு தெரியாது. நம்ம 2 பேரும் சேர்ந்து பண்ணிக்கலாம்னு சொல்லி அவன் சொல்லிட்டு அதுக்கப்புறம் ராகுல் அண்ட் நந்தா தனியா போயிட்டாங்க. ஸோ நானும் ஜீவாவும் பேர் ஆயிட்டோம். அதுக்கப்புறம் தான் ரிச் ஸ்ட்ரீட்ல எல்லாம் வாங்கல, முழுக்க முழுக்க ஜீவாவோட ஐடியா டிஜிட்டல் லைப்ரரி அப்படின்னு பண்ணோம். அது ஜீவாவே பண்ணது. அதுல நான் எதுவுமே பண்ணல. பட் ஆனா அப்படி ஒண்ணு நடந்துச்சு. பட் அதனால வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி ஜீவா வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பயங்கரமான ஃப்ரெண்டு. அந்த டைம்ல வந்து ப்ராஜெக்ட் மேட்டாவும் ஆயிட்டான். ஸோ அப்போ போயிட்டு நம்ம ப்ராஜெக்ட் கிளாஸ்லாம் வந்தாலே எனக்கு செம்ம ஹாப்பியா இருக்கும். அதே மாதிரி ஆக்சுவலா அவன் அப்போ வந்து என்ன ப்ரொபோஸும் பண்ணிட்டான். ஸோ அதனால நாங்க வந்து எப்படி சொல்றது, யா we were already in a relationship. ஸோ அந்த டைம்ல வந்து இந்த ஹெச்ஓடி வந்து சொன்னாங்க ஒரு நாள், சும்மா கதை பேசி கூத்தடிச்சிட்டு இருக்க கூடாதுமா, எல்லாரும் அவங்கவுங்க ப்ராஜெக்ட் மேட்டோட தான் உட்காரணும் அப்படின்னு சொன்ன உடனே முதல் ஆள் ரொம்ப சந்தோஷப்பட்டது நான் தான். உட்கார்ந்து இருக்கலாம்னு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஆனா உட்காந்து என்ன பேசுறேன் அப்படின்னா, சுடிதார் போட்டிருக்கேன் பாத்தியா, கமல் போட்டிருக்கேன் பாத்தியா, இது நல்லா இருக்கான்னு கேட்டே சாவடிப்பேன். அதை வேற ஒரு நாள் ஹெச்ஓடி கவனிச்சுட்டாங்க. அப்போதான் இன்னும் வந்து ஒரு வார்த்தை சொன்னாங்க, நீ என்ன பண்ற, ஊக்கி அடிக்கிறியா, என்ன பண்றேன்னு எனக்கு நல்லா தெரியும். நீங்க தானே மேம் சொன்னீங்க பக்கத்துல உட்கார்ந்து. இப்ப நீ வந்து நாளைக்கு வந்து ஏன் ஜீவாக்கு 190 போட்டீங்க, எனக்கு ஏன் நீங்க 170 தான் போட்டீங்க அப்படின்னு நீ கேட்க கூடாது அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அன்னைக்குதான் தெரியும், ஓ இதுக்கே 170 போடுவாங்கன்னா அப்படின்னு சொல்லி என் கதையை நான் கண்டினியூ பண்ணிட்டு தான் இருப்பேன். நான் ப்ராஜெக்ட்ல பண்ண உருப்படியான ஒரே விஷயம் வந்து ஹாஸ்பிட்டலேட்டா இருந்தனால பைண்ட் எல்லாம் பண்ணி கொடுத்தேன் ஜீவாக்கு. மித்தபடி அந்த ப்ராஜெக்ட் எனக்கு எந்த சம்பந்தமுமே இல்ல, முழுக்க முழுக்க பண்ணதெல்லாம் ஜீவா தான். பரவாயில்ல, அட்லீஸ்ட் பேரு ப்ராஜெக்ட் நேம் ஞாபகம் வச்சிருக்கீங்க, அதே பெரிய விஷயம் தான். It was very very memorable. ஏன்னா ஃபுல்லாவே all through the year ஜீவாவோட மட்டும் தான் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். எப்ப கேட்டாலும் ப்ராஜெக்ட்னு சொல்லிடுவோம். சோ இந்த செக்மெண்ட் இன்னும் நம்ம லைக் ப்ரிப்பேர் பண்ணதோட எக்ஸ்டெண்டா போகுது. பட் லைக் ஐ திங்க் இட்ஸ் வி ஆர் ஹேவிங் ஃபன். ஃபேர்வெல் ஒன்னு நடந்துச்சுங்க, ஃபேர்வெல் பார்ட்டி நீ வந்து யாருக்கு இல்லையா? ஃபேர்வெல் தான் மெமரிஸ் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஃபேர்வெல்லாம் எதுவுமே எனக்கு ஆக்சுவலா லாஸ்ட் இயர்ல நிறைய பேரோட எக்கச்சக்கமா சண்டை இருந்ததுனால லாஸ்ட் ஃபைனல் இயர்ல நடந்த எந்த மூமெண்ட்ஸுமே எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எனக்கு வரல. பட் ஆனா இது சொல்லணும், ஃபைனல் இயர்ல இந்த ப்ராஜெக்ட்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு விஷயம் செமையா நடந்தது. அது என்னன்னா, நம்ம ஃபைனல் இயர் அந்த ஃபைனல் ப்ராஜெக்ட் பிரசன்டேஷன் அப்ப வந்து ஜீவான்ற கேரக்டர்லாம் எப்பயுமே வந்து 44 நினைக்கிறேன் ரோல் நம்பர். ஜீவா தப்பா இருந்தா சொல்லு, ஒரு ரோல் நம்பர் 44 அவன் 44, நான் வந்து நம்பர் 1. எப்பயுமே எல்லாத்துக்குமே வந்து என்ன டெஸ்ட் என்ன லேப் என்னன்னாலும் ட்ரையல் அண்ட் எரர் வந்து அபிநயா தான். ஏன்னா ஃபர்ஸ்ட்ன்றனால என்னதான் கேட்பாங்க எல்லாரும், எப்படி போச்சு லேப், எப்படி இருந்துச்சு. நான் என்ன நினைச்சேன்னா, ஃபர்ஸ்ட் ஃபியூ சில பேருக்கு வந்து ஒரு லேப் எக்ஸாம் நடக்கும், அதே டைம்ல மீதி பேருக்கு இன்னொரு எக்ஸாம் நடக்குமே, அப்படி பேரலல் நடக்காது, அப்படிதான் நடக்கும் இல்லையா? இல்லையா, லேப் நமக்கு எங்களுக்கு தான் நடக்கும் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் எல்லாரும் எங்ககிட்ட தான் கேட்பாங்க, லேப் எப்படி இருந்தாங்க, ஸ்ட்ரிக்ட்டா இருந்ததா, வைவா क्वेश्चंस என்ன, இப்படிலாம் எங்ககிட்ட தான் எப்பயுமே ட்ரையல் அண்ட் எரர் வரும். ஸோ அப்பதான் எங்க அம்மா மேல எனக்கு பயங்கர கோவமா வரும். எங்க அம்மா தான் அந்த மாதிரி பேர்லாம் வச்சு விட்டாங்க எனக்கு அபிநயா அப்படின்னு. பட் யா வாட்எவர். ஸோ அப்ப என்ன ஆச்சுன்னா, இந்த விஷயம் வந்து 2 பேருக்கு கிளாஸ்ல நடந்தது, 2-3 பேர் கிட்டத்தட்ட நடந்தது. அஜிதா வந்து ரோல் நம்பர் 2, அப்ப அவ கிருபாவோட ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருந்தா. நான் ரோல் நம்பர் 1, நான் ஜீவாவோட ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். கிருபா வந்து 57 ஏதோ ரோல் நம்பரு, ஜீவா 44 ஏதோ ரோல் நம்பரு. பட் ஆனா வெரி அன்பார்ச்சுனேட், அவங்களோட ப்ராஜெக்ட் மேட் வந்து 1 and 2 நம்பரா இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் 2 ஆளுக்குலாம் வந்து நாங்க தான் போனோம். ஏன்னா இருக்கிற லீஸ்ட் நம்பரோட தான் கம்பைன் பண்ணுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஜீவா ஃபார் எவர் லைஃப்ல வந்து ஃபர்ஸ்ட் டீமா உள்ள வந்தது வந்து அப்பதான். அப்ப யாரோ கூட ஒரு சொன்னாங்க, சனியை தூக்கி பனியன்ல போட்டுட்டு நீதானே அப்படின்லாம் ஜீவாவை கேட்டாங்க. அடுத்தது வந்து கிருபாகர் அண்ட் அஜிதாவுக்கு இந்த மாதிரி இன்னொரு டைலாக் வந்தது. அது என்னன்னா, சொந்த காசுலயே சூனியை வச்சுக்கிட்டீங்கல்ல போங்க அப்படின்லாம் சொல்லி அனுப்பிச்சாங்க எங்களை. பிடிச்சி வேட்டிக்குள்ள ஒட்டியா அப்படியெல்லாம் நிறைய சொல்லி எங்களை வாழ்க்கை அனுப்பிச்சாங்க. பட் யா, so it was good, nice. அதே மாதிரி ChatGPT கடைசியா எனக்கு என்ன கேட்க சொல்லுதுன்னா, காலேஜுக்கு அப்புறம் வாழ்க்கையை எப்படி, வாட் டிட் யூ ப்ரிப்பேர், என்னெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னு இது வச்சு அப்படி கேட்குது. ஏதோ குழப்பமான கேள்வி கேட்டுருக்கு.
மன்னிச்சு விட்டுருங்க அதை ChatGPT. காலேஜ்க்கு அப்புறம் நான் பெருசாலாம் ஒன்றும் எக்ஸ்பெக்ட் பண்ணல. நான் அரியர் வைக்காம கிளியர் பண்ணுவேன்னு நினச்சேன். அதே மாதிரி அரியர் வைக்காம ஃபர்ஸ்ட் கிளாஸ் வித் டிஸ்டிங்ஷனில் கிளியர் பண்ணேன். அதுக்கப்புறம் ப்ளேஸ் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் கல்யாணமும் ஆயிடுச்சு. ஸோ கல்யாணம் ஆனதுக்கப்புறம் வந்து ஒரு பெரிய ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, நான் வந்து ஜென்ரலாக ரொம்ப தூங்கிட்டு ஜாலியாக இருக்கிற ஒரு கேரக்டர். பட் ஆனால் நிறைய மதர்ஹுட் அப்படி இப்படின்னு சொல்லி டைம் ஸ்பெண்ட் பண்ணி எக்கச்சக்கமாக ஓவரா இப்போ வந்து ஒரு ஃபேமிலி அது அடுத்த செக்மெண்ட்ல பார்ப்போம். அதை அப்படியே ஞாபகம் வச்சுக்கணும். பிரேக் எடுத்துட்டு வில் பி ரைட் பேக். அதுக்கு வரைக்கும் இந்த இடைவெளி இந்த அட்வர்டைஸ்மெண்ட் கேட்டுட்டு